ஸோ வணக்கம் கேமர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோசே கேமிங். நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நாஸ்டிக் மேன் விசஸ் ஜாம்பியோட பார்ட் 4 தாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேமர்ஸ், ரைட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு அடி வேட்டை தான். ரைட்டு, நேராக போகவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்க நம்ம நேராக போவோம். ஐயோ, நமக்கு பிடிச்சிருந்த அந்த கட்டையை எடுத்தாச்சு பாவம் கேமர்ஸ். ரைட் வாங்க. நம்ம இதுக்கு ஒரு அப்டேட்டு நம்ம இவனுக்கு ஒரு அப்டேட்டு மெயில் போட்டால் ₹1 தான் கேஸ் இருக்குது. இந்த ₹1 வச்சு எப்படி நம்ம பணக்காரன் ஆகிறோம்னா இந்த கேமோட கான்செப்ட்டுமே. ரைட்டு வாங்க, சும்மா சொன்னேன். ரைட்டு கேமர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜாம்பிஸ் தான் இருக்கும். ரைட்டு கேமர்ஸ், ரைட்டு வாங்க. ஓகே கேமர்ஸ், இந்த மாதிரி இந்த நிறைய ஃபன்னான கேம்ஸ் ஹாரரான கேம்ஸ் இன்னும் மறக்காம நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து நிறையான வீடியோ ஸ்டார் இந்த மாதிரி வந்து நிறையான ஃபன்னியான வீடியோஸ் தான் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். ஓகே, ரைட்டு கேமர்ஸ், ரைட்டு. இன்னைக்கு ஒரு அடி. ஓஹோ, நெட்டை வேறு நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேனா? நீங்கள் வேறு ஆட் போட்டு கொள்ளுவாங்க கேமர்ஸ். ரைட்டு இருங்க. போட்டான். ஏய், என்னம்மா அடிக்கிறான் பாருங்க கேமர்ஸ். நான் எதை எடுப்பேன் வேணாம், நமக்கு அந்த ஷார்ட் கன்னே போதும். போர் கண்டு அஞ்சும் அப்படின்னு போடுவாங்க கைஸ். ஆனால் என்ன கைஸ், போக போக நிறையா சாம்பிஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. மொத்த லெவலில் இவ்வளோ சாம்பிஸ் தான். ரைட்டு கேமர்ஸ், நம்ம மட்டும் கண்ணை வேணால் அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் கன்னோட புல்லட்டும் கம்மியாக இருந்திருக்கும், அதோட இது அட்டாக் ஸ்பீடுமே கம்மியாக தான் கைஸ் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க கேமர்ஸ். இந்த கேமில் நம்ம வந்து எப்படி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோமோ. ரைட்டு வாங்க. எவனையுமே காணாம் கேமர்ஸ், வெறுப்பாக ஆகுது. ரைட்டு வாங்க. உப்பான் வர போச்சு கேமர்ஸ். ஜஸ்ட்டு என்னடா அது லைஃப் பாதிக்கு மேலே போச்சு. நான் யாருக்குன்னா பாதிக்கு மேலே போச்சுன்னா என் கவலையில் இருக்கேன். இதில் வர வந்து காடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போதான். ரைட்டு கேமர்ஸ், அவ்வளோதான். இன்னும் அப்புறம் ஒரே போடல சுத்தான். ஓகே கேமர்ஸ், இப்படி நம்ம வந்து 23 பேர் நம்ம வந்து பண்ணிட்டோம். வாங்க அடுத்த இதில் போகலாம். செகண்ட் லெவல். ரைட்டு கேமர்ஸ், ரைட்டு வாங்க போகலாம். நோட்டம் சாரி. என்னடா அது ஜாம்பி? என்னப்பா கேமர்ஸ் இது? அந்த ஜாம்பியை கொண்டு எவ்வளோ இது கிடைக்குது சூப்பரில். 24 ஜாம்பிஸ் இருக்குமா? அந்த 24 நம்ம வந்து கொள்ளணுமா? ரைட்டு, எப்படா அந்த அரண்மனைக்குள்ளே தான் ஜாம்பிஸ் இருக்குது? ரைட்டு கேமர்ஸ், ஒரு செகண்ட். அந்த பக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு கைஸ். வாங்க சுடுவோம். இனி நீ கொல்ல முடியாதுடா ஜாம்பின்றவனு. ஐயோ, கண்ணு வர போச்சுடா. ரைட்டு. என்னடா அது ஒரு புல்லட் தான் இருந்துச்சா? நான் கூட ஒரு 5 புல்லட் இருக்கும்னு நினச்சேன். ரைட்டு, நம்ம கரெக்டாக கிடச்சிருச்சுடா. இனிமேல் பாருங்கடா. டேய், துவச்செடுக்கிறேன்டா. ஒரே இடத்துல வாங்கடா. நிறைய பேர் ஒரே இடத்துல நின்று இடப்படப்பு நம்ம அடிக்கிறதுன்னு கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒருத்தவங்க தான் வராங்கப்பா கேமர்ஸ். இதனால கடுப்பாகுது. இது சூப்பரான கேட்குது. எடுத்து இந்த பக்கமாக மாட்டிவிடு. ஆனால் அந்த பக்கம் கீழே இறங்க எவனுமே பொதுக்கி வீரோட இருக்குமே. ரைட்டு கேமர்ஸ், இன்னும் கொஞ்சம் பேர் தான். போகிறோம். அவ்வளோதான் கேமர்ஸ். ரைட்டு. ஐயோ, கண்ணு வர போச்சா? ரைட்டு வாங்க. லெட்ஸ் கோ. ரைட் அதே பார்த்துக்கிறோம். அப்புறமால அதுக்கு என்ன புல்லட் வேஸ்ட்டா?
வாடா டேய். அவ்வளோதான் பையனா, அதுவே காலி பண்ணிடும். ஆஹா, புல்லட்டு சொதப்பிடுச்சு. டபுள் கில்ப்பா, சூப்பர்ல. ரைட்டு போகிறோம். அப்புறம் அவ்வளோதான், செத்துட்டான் பையனா. இன்னும் 2 பேர் தான். ரைட்டு. இன்னும் ஒருத்தவனா எங்கே இருக்கான்? அது இந்த தான் இருக்கான். போட்டு தள்ளியாச்சு. சரி வாங்கப்பா, நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ஓகே பாய் மேஷ், இன்னும் யார் தான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணு, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஓகேவா பாய் மேஷ்? எங்கிட்டு இருக்காங்க? ஒரு வேளை இது என்னடா அது எனக்குள்ள எதுவும் மாறிடுது. பாவி பயலுங்களா, இங்கேருந்து தான் வரீங்களாடா ஜாம்பிஸுங்களா? இங்கே தான் அந்த வெப்பனா. ஷிட் அச்சா ஃப்ரான்ஸ், அவன் என் மேலே சிக்கிட்டான் மக்களே சார். ஆஹா, என்னடா பண்ணுறீங்க? இத்தனை பேர்டா வந்திருக்கீங்க. ரைட் பாய் மேஷ், நம்மக்கிட்ட கன்று இருக்கிறனால வந்து பிரச்சனை இல்லை. டப்படப்படும் போட தக்க வேண்டாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஹெல்த் வர இல்லையா? இப்போ பாருங்க, உங்களோட தான் இருக்குது ஹெல்த்து. எப்படி நான் சரியாகும் நீங்களே சொல்லுங்கள். அப்பா மெண்டலாக்காங்க. ஒரு ஹெல்த் ஏதாச்சும் கொடுங்கயா. சரி விட, ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். நாங்கள் மொத்தத்தில் எல்லோரும் கீழே தான் இருக்காங்க. கீழே போனோன்னா நம்ம புதைச்சிடுவோம். இதே பார்த்து தான் நம்ம போய் ஆகணும். போயிட்டு அங்கிட்டு தள்ளி நின்று நம்ம போடுவோம். சுறா சுத்துறா மாதிரி இந்த கண்ணை வச்சு இந்த எல்லாரையும் போட்டு தள்ளிருக்கோம். ஓகே போயிட்டு வாங்க போகலாம். கட்டா பயலுக்குடா. இங்கிட்ட ஏன் வர நானும் பார்த்துக்கிறேன்டா. இப்போ இந்த ஏரியாவில் வர மாட்டேங்க, மேலே தெரியும் சொன்னேன்ல. அது எப்படி பாக்கிய மேட்ச், நம்ம போகிற இடத்துல தான் வந்து இருக்காங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆள் போயிட்டுருக்கேன். நீ அப்படியே மதிக்காமல் அப்படியே போகிறது லாடு அபகு தாஸ் மாதிரி. ஜஸ்ட்டு போடுறான். இன்னும் ஒரு 5 பேர் தான் பாக்கிய மேஷ். ரைட்டு வாங்க போகலாம். இன்னும் 2 பேர் தான். அந்த நாய் நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கு பாய். ஒரே போடு அவ்வளோதான். எப்படியா ஒரே அடி. ஒருத்தன் தான் பாய் எம்எஸ் இருக்கான். எனக்கு கையாலே முடிச்சிடும். ரைட்டு வாங்க போகலாமா? எம்எஸ். இன்னும் இவ்வளோதானே ஹெல்த்தே இருக்குது. இந்த அரண்மனையில் டப்புன்னு போடுறான். ஏன்னா நம்மளை எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். நம்மளை டக்குன்னு முடிகிறாங்க சோழியை. ரைட் வாங்க போகலாம் அடுத்த லெவலுக்கு. என்னடா ரன்னு கொடுக்கலன்னு பார்த்தேன் பாய்யன்னு. இப்போ தான் மனசில் நினச்சேன், என்னடா ரன்னே நீங்கள் கொடுக்காம நீ வந்து நம்மளை விளாட தானே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி ரன்னை கொடுத்துட்டாங்களா? ரைட்டு. யோப்பா ஈஸியாக தான் பாய்யம்மா செஞ்சளவு. கையால் ஒரு அடி எதுக்கு அந்த புல்லட்டை தான் வேஸ்ட் பண்ண. ஒரு புல்லட்டு கையால் ஒரே அடிக்கல மரணம் ஆகிடுச்சு பாருன்னா. ரைட்டு நமக்கு வந்து எப்படியா ஏதாச்சும் கொடுத்தானே. ரைட்டு நம்ம பாமுக்கு நம்ம வந்து அப்டேட் போட்டுக்கலாம் பாருங்க. இதுக்கு ஒரு அப்டேட் போட்டாச்சு பாருங்க. அதுக்கடுத்து வந்து இதுக்கு ஒரு அப்டேட்டு. ரைட்டு வாங்க ரைட்டு பாக்கியம்மா. இந்த மக்களையாச்சும் நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும். எப்படா இருக்கீங்க? எப்படியாச்சும் அவங்கள போ. ரைட்டு நான் உன்னை காப்பாத்துறேன்டா நண்பா. ஆனால் அவங்க ஒரு கடி தான் மக்களுக்கு கடிச்சான். பாருங்க நான் எவ்வளோ ஹெல்த் குறைஞ்சிருக்குன்னு. ரைட்டு இங்கே கூட ஒரு ஸ்டாரு. ரைட்டு போகிற வழியில் தான் அந்த ஸ்டார் ஒன்று எடுத்துக்கலாம். காசு ஸ்டாப் பண்ணோமா நம்ம எடுத்தோன்னா நமக்கு தான் டைமண்ட் தருவாங்க.
அவனுக்குள்ள எவனோ உட்காரான், அவன் கீழே குதித்தானோ அப்படியே நம்ம போட்டு தவிர்க்கிறோமா. சோடா 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 ஈஸியாக தான் மக்கள் இருக்குது இவனை காப்பாற்றுறது. வெப்பன் வேறு இல்லைடா என்கிட்ட, ஏன்டா வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்பப்போ பிரச்சனை பண்ணுறதுக்குங்க இல்லைடா. வெப்பன் வேறு இல்லைப்பா, சிவனை வேறு கடிச்சு கொதற போகிறாங்க, அது வேறு பயமாக இருக்குது. அடா இதுலேயே ஒருத்தன் நிற்கிறீங்க, அங்கிட்டு போயிட்டுருக்கேன் பாக்கண்ணா அவன் வாட்டுக்கு லா 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 அப்படின்னு போயிட்டுருக்கேன் அவன் வாட்டுக்கு. ஏய் எவ்வளோ தைரியம் தான் இங்கே நான் ஒருத்தன் இருக்கேன், அவனை நீ கடிக்க போவியாடா டேய். அவ்வளோதான் கேமஸ், வெறும் கையாலே நம்ம போட்டு தாக்கிட்டு இருக்கோம். ஆஹா ஷீல்டு வர முடிய போகுதுப்பா கேமஸ், அவனை காப்பாற்றுறேன்னு பாருங்க. ஷீல்டை முடிச்சு அப்புறமாட்டு பெல்ட்டு முடிச்சு பிளட்டும் முடிஞ்சுச்சுன்னா அதான் சோழி முடிஞ்சிச்சு. ஏய் ஓ எத்தனை இல்லைப்பா, எனக்குள்ள ஒரு பம்மமான போட்டேன். ஆஹா ஏய் வா வா போயிட்டு சாவுங்கடா ரெண்டு பேரும். ஹெல்த் இல்லாதனால நம்ம பாம்பை தான் பாக்கிச்சு, வெப்பன் இல்லாதனால நான் இப்போ கிரனேடை தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் ஒரு வெப்பன் கொடுத்து தொடங்கினேன்டா. ஓடு வெட்டு பாக்கிய மேஷ், அவ்வளோதான் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, கவலைப்படாதீங்க நம்ம போட்டுடலாம். ரைட்டு இங்கே கூட ஒரு 2 பேர். ஜஸ்ட்டு ஐயோ ஜஸ்ட்டு இப்போ மேஷ் போடுறான் அவ்வளோதான்டா, செத்துட்டான் மக்களே. ஒரு வெப்பன் கூட என்கிட்ட இல்லை இப்போதைக்கு, ஆனால் அந்த இடத்துல வெப்பனை ஸ்பானா ஆகலப்பா. ஒரு வெப்பனமே இல்லாமல் எப்படியே ஒரு லைஃப்பை முடிச்சிட்டேன். அதுதான் நான் எப்படி முடிக்க போகிறேன்னு எனக்கும் தெரில. சரிப்பா பார்க்குறவங்க இன்னும் இந்த வீடியோக்கு யாரும் லைக் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே சயின்டிஸ்ட் இந்த கத்தியை வச்சுக்கோ. ஓகே தேங்க்ஸ் தாத்தா சயின்டிஸ்ட் தாத்தா. எப்படியோ நமக்கு ஏதோ ஒரு கத்தி மாதிரியே கொடுக்குறது. ஏய் தர மாதிரி அந்த கத்தி, ஏன்னா அந்த பேட்டு மாதிரி தான். ஆனால் அவன் சண்டை போடுறது வரும்னா மரணமாக சண்டை போடுறான். ஸ்டிக் என்னன்னா போடுப்பா இந்த லெவல்லையாச்சும் நமக்கு ஒர்க் பண்ணுங்க. ஸ்பாம் ஆகுது, போன லெவல்லாம் எதுவுமே ஸ்பாம் ஆகலப்பா, ஸ்பேன் ஆகல. எந்த வெப்பனுமே இல்லை நம்மகிட்ட போன லெவலில். இந்த லெவலில் தராங்களே. ஏய் ரைட்டு இங்கே நான் ஒரு கிரனேட்டை போடுறோம். எவனுமே இல்லாத இடத்துல தான் போகுவேன். ஆமாம் ரைட்டு சவுண்டா என்ன பையன் மனசு எல்லாருமே அந்த பெருசாக வந்துட்டு இருக்காங்க. ஆஹா ஒரு கடி கடிச்சாங்கண்ணா கதை முடிஞ்சிடும் பையன் மேஸ். ஆஹா இதே ஹெல்த்து கொடுங்கடா, ஹெல்த்தை தவிர மீதி எல்லாத்தையும் தருவான் என் எப்பன்னு பார்த்து தான் நம்மளை கடுப்பு ஏற்றுறதுக்காண்டி. ஓகே நமக்கு இப்போ கொடுக்குற ஒரே ஒரு பண்ணுவோம். ரைட்டு அது என்னது கன்னாடே, என்னடா காமெடி பண்ணுறீங்களாடா, எனக்கு ஹெல்த்தை பார்த்துட்டு கொஞ்சம் பேசுங்களடா ப்ளீஸ்டா. ஹெல்ப் மீ ரைட்டு பாய் இந்த இதை வச்சு ஒரு ஒன்று நிறைய பேர் இருக்கிற இடத்துல வந்து மாட்டி விட்டு அதப்பா கரெக்டாக நான் அந்த வெப்பான போகிற மாதிரி தான் நான் குதிக்கணுமாடா, எனக்கு புரியல.
எத்தனை பேர் வந்துருக்கீங்க? 3 பேர் தான். இந்த கட்டையை எடுத்துக்கோ, பக்கத்துல இருந்தே சண்டை போடுவோம். என்ன ஆயிர போகுது? ஆஹா, இந்த வேணாம்பா, புல்லோட தான் இருக்குல்ல, கண்ணாச்சும் போட்டுருவோம். ரைட்டு பாயமாஸ், எப்படியும் நம்ம 6th லெவலையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் ஹெல்த்து தான் சுத்தமாக இல்லை. இப்படி ஏதாச்சும் ஒரு ஹெல்த்து மட்டும் தாங்கடா, உங்களுக்கு புண்ணியமாக போகும்டா. அடுத்த லெவலை கொண்டு வந்துட்டாங்க பாயமாஸ். வெறுப்பாத்தாதீங்கடா. ஒரு மாதிரி இவ்வளோ லெவல் முட்டுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் பாயமாஸ். ஹெல்த்தே தரமாட்டேன்னு ஒரு முடிவில் தான் இருக்காங்களோ. எனக்கு தான் ஹெல்த்துடா, ஹெல்த்துன்னு. ரைட்டு, ரைட்டு அப்புறம் ரைட்டு, அவ்வளோதான் கட்டையை வச்சு சோழியை முடிக்கிறேன். இதுங்கடா செத்துட்டேன்டா. ரைட்டு பாயமாஸ், கட்டை கன்று நம்ம பக்கத்தில் கூட நம்ம நெருங்கவே விடக்கூடாது. விட்டாலே தப்பு தான். விடுங்கடா. ரைட்டு பாயமாஸ், அது வந்து அந்த ரன்னிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கிட்டு வந்தீங்கன்னா கட்டியை வச்சு அடித்தா தானே நீ தான் செடிப்படுவேன். ரைட்டு, என்னடா சும்மா ரைட்ரா. ரைட்டு ஜஸ்ட்டு நம்ம இப்போ சர்வே ஆகிறது தான் எப்படின்னே தெரில பாக்கியமாஸ். ரைட்டு பார்த்து. ஐயோ, எப்படி தான் ஜம்ப் பண்ணி வரையான்னு பார்த்துக்கோங்க பாயமாஸ். ரைட்டா, செத்து போடா லூசு பாயமாஸ். நான் எங்கிட்ட சுடுறேன், ஆட்டுக்கு எங்கிட்ட போயிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம பேர் லூசு மாதிரி இருக்கு. ரைட்டு, வாங்க போகலாம். கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நம்ம இப்போ இருக்கோம். கண்டிப்பாக சொல்கிறேன், கிரிட்டிக்கல் சரியான இது. எப்படி தான் நான் இப்படி மாட்டிடுறேன்னு தெரியல. அப்போ என்னடா இந்தாடி, நான் கூட ஏதோ ஒன்று செக் பாயிண்ட்டு நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லைஃப் மாட்டிக்கலான்னு நினச்சேன் பாயம்மா. ஆடு பார்த்தாச்சு, நம்மளை விட மாட்டாங்க போல இருக்கு. ரைட்டு போய் தொழா அங்கிட்டு. கேமஸ் ஒரு செகண்ட் இருங்க பாயமாஸ். எப்படி பாக்கியமாஸ், நமக்கு வந்து ஃபுல் ஹால்ட்டு வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் அந்த பாஸ் செத்துட்டான் பாக்கியமாஸ். வாங்க போகலாமா? பாஸ் லெவல் இல்லையா? இன்னொன்று ஒரு பீப்புளோட காப்பாற்றணுமா? ஏய் இனிமேட்டு அவன் அவர்கிட்ட வரீங்கன்னு நானும் பார்க்குறேன்டா. கண்ணு எடுக்குடா. ஐயோ படுத்துறான். எல்லாருமே வந்து இங்கே வாரம் எல்லாம் அந்த ஜாம்பி தான், எல்லாம் மசில் ஜாம்பியாக வந்துட்டு இருக்கு. அதை அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லோடு தான் நிறைய என்ன இருக்கு பாருங்க. வர்றது ஃபுல்லாக எப்படா அவரை கொன்னீங்க? அந்த மிஷினை நம்பவே கூடாது. என்னடா அது ஒரு இங்கிட்டு இருந்தால் ஜாம்பி சொல்லுவாங்க. ரைட்டு வாங்க, ஒரு பலம் எடுத்துக்கலாம்.
ஓ ஸ்டாரா ரைட்டு பாருங்க. எப்படியும் நம்ம இங்கிட்ட இருந்த ஒரு ஸ்டாரை நம்ம எடுத்தாச்சு. ஸ்டார் அப்படின்னு ரைட்டு வாங்க. நீங்கள் செத்துட்டான் பாக்கிய மேஷ் என்கிட்ட கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கான் அப்போலேருந்து. சும்மா கடுப்பேற்றுறான் மை லார்ட். அப்படிதான் இருக்கு. ரைட்டு. ஏய் ஏன்டா அப்படி பண்ணுற? ஒழுங்கா போடுறான். ஏன்பா அப்படி பண்ணுறான்? ரைட்டு அவ்வளோதான். நீ துவைச்சிட்டுக்கிற ஒரே கட்டை நமது கட்டை தான் நமக்கு நல்லது செய்யுமாம் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா காய்ஸ்? இந்த பழமொழி நான் சொல்கிறேன். நமது கட்டை தான். கட்டையை வச்சு போட்டு பாருங்கண்ணே எப்படி இருக்குண்ணே. ஆனால் சக்கரைக்கும் ஆக மாட்டான். இந்த எண்ணெய் வச்சு போட எண்ணெய் வச்சு போட எத்தனை பேர் இதே இதுதான் இது ஸ்வாடுனா கொஞ்சம் போடுறாங்க. ஆனால் நான் டேமேஜ் அவ்வளோ ஆக மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா. ஸ்வாடையே போட்டு தாக்கிட்டாங்க. ஆர்மரே போட்டு தாக்கிட்டாங்க. இதை தான் போட்டு தாக்க மாட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரைட் பாக்கமா அவ்வளோதான். ஒரிஜினல் கேங்ஸ்டர் மாதிரி நம்ம தான் கைஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரையும் தடையறங்கும் சுத்தரட்டும் அப்படின்னு போட்டுட்ருக்கோம் நம்ம மாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த லெவலில் வந்து ஒருத்தவனை தான் கைஸ் நம்ம காப்பாற்றணுமே. ரெண்டு பேரும் நம்ம வந்து ஜாம்பிக்கு நம்ம உணவாக கொடுக்குறோம். ரைட்டு பாக்கமா இதான் கைஸ் பாஸ் கேம். ரைட்டு பாக்கமா அந்த பாஸ் வர வரைக்கும் வந்து அமைதியாக நம்ம வந்து இங்கேயே நிற்கணும் பாக்கமா. ரைட் ஸ்டார். ரைட்டு தான் சும்மா யதார்த்தமாக போனேன் பார்த்தாங்க ஸ்டார் இருக்குது எங்கிட்டா இருக்க பாஸுன்றவனே. ரைட்டு ஏய் நமக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை. ஏய் அண்ணனுக்கு சல்யூட்டடி. ரைட்டு பாக்கியமாஸ். ரைட்டு பாஸ் வந்துட்டான் பாக்கியமாஸ். இன்னைக்கு கதையை முடிகிறேன்டா. வாடா உனக்கான தானே வெயிட்டிங்க. என்னப்பா அவன் லைட்டாக தானே அடிச்சான். என்னடா நான் அவன் லைட்டாக அடிச்சதுக்கு தான் போய் பறந்து ஊரில் போய் விழுகிறோம் பாக்கியமாஸ். ரைட்ரா நீங்கள் உன்னை அங்கேயே வச்சு முடிகிறேன்டா. பாம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லடா. அவன் பக்கத்தில் மட்டும் நிறங்கவே கூடாது பாக்கியமாஸ். நான் கூட கத்தையை வச்சு அடிச்சிடலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு பாஸ் செகண்ட் பாஸ் மாதிரி தான் இல்லை இல்லை பாக்கியமாஸ். ஆர்மர் சூப்பராக பாக்கியமாஸ். நமக்கு அந்த ஆர்மர் கிடச்சிச்சு. இன்னும் 50% ஹெல்த் மாதிரி தான் பாக்கியமாஸ். நமக்கு இப்போ இன்னும் 150% வந்து ஹெல்த் இருக்குது. ரைட்டா அப்போ நான் கத்தையை அடிச்சு முடிக்கிறேன்டா அவனே. எப்படியோ பாக்கியமாஸ் நம்ம வந்து இந்த சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பண்ணிடுங்க. ரைட்டு இதில் வந்து இன்னொன்று ஒரே ஒரு கதை சொல்லுவாங்க. அதை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு போயிடலாம் வாங்க. அப்போ நான் வந்து அந்த அரண்மனைக்குள்ளே நான் வந்து போயிட்டுருந்தேன். தேடி போயிட்டுருக்கப்ப வந்து ஒரு கதவை வந்து திறந்துற மாதிரி இருந்துச்சு. அந்த கதவை நான் திறந்துட்டு பார்த்தா அங்கனக்குள்ளே வந்து ஒரு கரடி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கரடி வந்து கரடி பொம்மை. அப்புறமா நான் வந்து லேபு மாதிரி ஏதோ போட்டிருந்துச்சு. அந்த லேபுக்கிட்ட நான் போனேன். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த பார்ட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும் கைஸ். ஓகே பாக்கியமாஸ். இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஓகே பாய் ஃப்ரம் கோசிக் கேமிங். பாய் காய்ஸ் பாய்.